ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மீராஸ் ஹிட் டைலர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் எல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். பேக் பார்ட்டில் ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே அர்காட் பண்ணி வச்சுருக்கேன். அது வரைக்கும் நான் மடக்கி ஒரே லைன் ஸ்ட்ரைட்டாக நான் போட போகிறேன். இது என்னன்னா பாட்டம், பேக் சைடு ஒரு பாட்டம் 1.5 இன்ச்சு நம்ம விட்டோம் இல்லையா, அதை வந்து நான் ஃபுல்லாகவே லைனை ஸ்ட்ரைட் லைன் போட்டு நான் தைச்சிக்கிறேன். இது வந்து பேக் பார்ட். இந்த பேக் பார்ட்டில் இப்போ வந்து ஒரு சென்டர் டாட் பிடிக்க போகிறேன். இந்த சென்டர் டாட் பிடிக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். அதை வந்து டாட் பிடிக்கிறேன். இந்த மாதிரி சேமாக லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே நான் இந்த மாதிரி அளவு வச்சு நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட், அதாவது ஃப்ரண்ட் பார்ட். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம 3 டாட் நம்ம வந்து அளவு எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த அளவில் நான் வந்து ஒரு நீடில் வச்சு அதில் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக நம்ம டாட் பிடிக்க கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு பிடிக்க போகிறோம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து 2 அர்காட் பண்ணி வச்சுருக்க சென்டர் டாட்டை தான் நான் இப்போ பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டிக்கிட்டே இருக்கிற சென்டர் டாட்டையும் பிடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம அந்த இடத்துல நீடில் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ 3 டாட்டையும் நான் வந்து பிடிச்சாச்சு. பாருங்கள் நீங்களே, கப்பு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி ரைட் சைட்லேயும் இதே மாதிரி நம்ம டாட்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி டாட் போத் 2 சைடுமே ஒரே மாதிரி தான் நம்ம கரெக்டாக நீடில் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாட் எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சிடலாம். இப்போ அந்த அர்காட் பண்ணி வச்சுருக்க ஆம் ஹோல் சைடும் நம்ம வந்து அதே மாதிரி டாட்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி டாட்டை நம்ம பிடிச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 2 சைடுமே கப்பு வந்து அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி தைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பர்ஃபெக்டாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் சேமாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து கிராஸ் பட்டி, கிராஸ் பில்ட்டுன்னு சொல்லலாம், பட்டின்னு சொல்லலாம். இப்போ அது 2ஐயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். எப்போவுமே பட்டிக்கு வந்து 2 துணி இருக்கணும். அதே கலரில் கிடச்சிச்சினாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஏதாவது ஒரு லைனிங்கை வந்து உள்ளே நம்ம கொடுத்து ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து அதோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக டபுள் தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பில்ட்டை வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட நான் கிராஸ் பார்ட்டோட அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா டபுள் தையலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு படிமான தையலும் நான் போட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக கிராஸ் பில்ட்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த சைடும் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம இது மாதிரியே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாகவே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ப்ளவுஸுனாலே அட்டாச் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க, கரெக்டாக வருமோ வராதுன்னு. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தைக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு நம்ம பிகினர்ஸ்க்கெலாம் புரிஞ்சுக்கலாம். தைக்கவே தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்தது 2மே ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு கிராஸோட பட்டியை, அதாவது ஹைட்டை நம்ம பார்த்து ஹிப் சைடு மடக்கி தைக்க போகிறோம். அதாவது கிராஸ் பட்டி இருக்குது இல்லையா, அதோட ஹைட்டு பார்த்துட்டு எவ்வளோ இருக்கோ எக்ஸ்ட்ரா அதை நம்ம வந்து மடக்கி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம்னா ப்ளவுஸோட ஹைட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக வந்துடும். இப்போ சேம் சைடு, அதாவது லெஃப்ட்டு தைச்சோன்னா ரைட்டுக்கும் அதே அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணாமல் நம்ம தைச்சிருக்க லெஃப்ட் சைடு பார்ட் எடுத்து அளவு பார்த்து அதே மாதிரியே கிராஸோட பில்ட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம இந்த மாதிரி மடக்கி தைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோன்னா பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 கிராஸையும் 2 கிராஸ் பில்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு, அதாவது பட்டி.
இப்போது ப்ளவுஸில் இருக்கிற ஹூக் பட்டி தைக்க போகிறோம். ஒரு சைடு ஹூக் பட்டியும் ஒரு சைடு பார் பட்டின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம தைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்போ என்ன தைக்க போகிறேன்னா கொக்கி பார்ட்டுக்கு ப்ரிட்டி சைடு, அதாவது நல்ல பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு பீஸ் துணியை வெட்டி அது மேலே வச்சு நான் தையல் போட்டு படிமான தையல் போட்டிருக்கேன். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே மடக்கி இந்த மாதிரி நான் டாட் அடித்து தையல் போட்டுக்கிறேன். இது வந்து கொக்கி பார்ட். அதாவது இந்த மாதிரி கொக்கி பார்ட்டு ப்ளவுஸில் சில பேர் லெஃப்ட் சைடில் கொக்கி வச்சுருப்பாங்க, சில பேர் ரைட் சைடில் கொக்கி வச்சுருப்பாங்க. நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வச்சு தைக்கிறோம். இப்போ வந்து அவங்களுக்கு ரைட் சைடில் தான் ஹூக் வச்சுருக்காங்க, ஹூக் பட்டி, அதனால் ரைட் சைடில் நான் வச்சு தைச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு தைக்க போகிறேன் அப்படின்னா, அதாவது பக்கம் உள்ளக்க அந்த பீஸ் துணியை வச்சு நான் தைக்கிறேன். சேம் தான், அதில் எப்படி எடுத்தோமோ 1.5 இன்ச்சு அதே மாதிரி 1.5 இன்ச்சு துணி எடுத்து அதே மாதிரி, அதாவது 1.5 வச்சு அதே மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே பெரட்டி படிமான தையல் போட்டுட்டு அதை அப்படியே படிமான தையல் போட்ட பிறகு நம்ம பெரட்டிக்கிறோம். இப்போ பெரட்டும் போது ஒரு 1/2 இன்ச்சில் நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா நீட்டாக வரணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வி மாதிரி நம்ம வந்து கொக்கியை வந்து மாட்டுறதுக்காக தைப்போம். அது வந்து பார் பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பட்டி தைக்க போகிறோம். அதுக்காக இப்போ ப்ரிட்டி சைடு வந்துருச்சு. இப்போ ப்ரிட்டி சைடு வந்ததுக்கு பிறகு நான் அதை வந்து சேம் அளவு ப்ளவுஸில் எங்கெங்கே அவங்களோட ஹூக்கு மாட்டுற பக்கம் வச்சுருக்காங்களோ அதை கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல ரஃப் அடித்து நான் அதை டேர்ன் பண்ணி ஒரு வி ஷேப்பில் நான் கொண்டு வரேன். அதாவது அந்த மார்க் பண்ணியிருக்க அந்தந்த இடத்துல மட்டும் நான் வந்து பார் பட்டி தைக்கிறேன். அதாவது ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு 5 ஊக்கு நம்ம வைப்போம் இல்லையா கொக்கி, அது மாதிரி 5 இது மாற்ற பார் பட்டி தைச்சாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ஜாக்கெட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து டைட் இருக்கோ அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே அர்க்காட் பண்ணி வச்சாச்சு, இருந்தாலுமே நான் வந்து டீஸால் நான் வந்து கொஞ்சம் டாட்டை வந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். அதே மாதிரி கொக்கி பார்ட்லேயும் அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மார்க் வச்சுக்கிறேன். இப்போது பேக் பார்ட்லேயும் அதே மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி பேக் சைடு எவ்வளோ நம்மளுக்கு வந்து பிடிக்கணுமோ டைட் வைக்கணுமோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு 2ஆக மடித்து ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் தைக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் போட்டுட்டேன். இப்போது ஃப்ரண்ட் சைடு எடுத்து பேக் சைடு நான் அட்டாச் பண்ணுறேன். ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு டபுள் தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் வச்சு ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் பேக் பார்ட்டையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரோட லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு 2.5 இருக்குது. அதே மாதிரி 2.5 நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அது மாதிரி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹேண்டை வந்து, அதாவது கையை வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட போகிறோம். நம்ம சரியான அளவில் நம்ம தைக்கணும் இல்லையா, அதனால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹேண்டு, இப்போ வந்து நம்ம கையோட பாட்டமை மடக்க போகிறோம். இப்போ வந்து கையோட கீழே வந்து பாட்டத்துக்கு நம்ம எவ்வளோ அளவு விட்டோமோ 1 இன்ச்சு விட்டுருக்கோம், அந்த 1 இன்ச்சை ஃபோல்டு பண்ணி நான் மடக்கி தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு 2 ஹேண்ட் இருக்கு இல்லையா, 2 ஹேண்டையுமே நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நான் தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி 2 ஹேண்டையுமே நம்ம தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. 2 ஹேண்டையுமே தைச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சாரீ ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த சாரியோட டிசைனை மட்டும் கட் பண்ணி நான் ஹேண்டில் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ வந்து சாரியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து நான் 2மே வந்து கரெக்டாக இருக்கணும், ஈக்குவலாங்கிறதுனால 2 ஹேண்டுக்குமே நான் சரி பண்ணி கட் பண்ணி இப்போ நான் அதை அட்டாச்சும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஹேண்டுக்கும் 2 ஹேண்டுக்கும் சேமாக பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹேண்டை வந்து லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கணும், அதே மாதிரி ஹேண்டோட ஹைட்டையும் பார்க்கணும்.
கரெக்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து எந்த கை ஹேண்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு ஹேண்டு தான் நான் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹேண்டை அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வரும். நீங்களே பாருங்கள், 2 கட் பண்ணி வச்சுருக்க இடமும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிட்டேன் அப்படி இல்லையா, அதனால இப்போ வந்து சென்டரில் வச்சு நான் வந்து ஆஃப் ஹேண்டை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேண்டில் வந்து ஆர்ம் ஹோலில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ ஹாஃப் சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா, அனதர் இந்த சைடு ஆஃப் சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நான் லென்த் வைஸாக ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டருக்கு நேராக சென்டரும் இந்த மாதிரி சாரியில் அட்டாச் பண்ண அந்த டிசைன் ஒர்க்கும் ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாகவே வந்து உட்காரும். இப்போ வந்து ரைட் சைடு ஹேண்டையும் நம்ம இதே மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆஃப் சைட்லேருந்து நான் வந்து ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்குமே, அதாவது ஆர்ம் ஹோல் அந்த சைடில் வரைக்குமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் தான், லெஃப்ட் ஹேண்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் ரைட் ஹேண்டையும் ஸ்டிச் பண்ணுறோம். ஹாஃபாக இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி நீங்கள் திரும்பவும் இந்த ஷோல்டர்லேருந்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வந்துடும். அளவுகள்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட்டு நம்ம எப்படி எடுத்தோமோ அளவு ப்ளவுஸ் வச்சு அதே இடத்துக்கு கரெக்டாக வந்து அட்டாச் ஆகிடும். இப்போ வந்து ஹேண்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம் ஹேண்டில். இந்த மாதிரி ஹேண்டுக்கு, ஷோல்டருக்கு இந்த மாதிரி பட்டி, கிராஸோட பட்டி, அதாவது 3 டாட் இந்த இடத்துலலாம் டபுள் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம ப்ளவுஸை வந்து அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து ஹேண்டை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி நகத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு படிமானம் பண்ணிவிட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஹேண்டு. இப்போ வந்து ஹேண்டை வந்து நம்ம ஹிப் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம், அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பிரிட்டி சைடு, அதாவது ஹேண்டோட நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு இப்போ கையிலேருந்து ஹிப்பு வரைக்குமே நம்ம வந்து பிடிக்க போகிறோம். அதாவது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு டைட் இருக்குது, லூஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவில் நம்ம கரெக்டாக வச்சு கரெக்டாக ஆர்ம் ஹோல் கிட்ட, அதாவது ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம நாச் போட்டு வச்சோம் இல்லையா அளவு, அது வரைக்கும் வச்சுட்டு கீழே வந்து ஹிப்பில் வந்து நம்ம பார்க்கணும், கரெக்டான அளவில் தைச்சிடணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸை பார்த்தோன்னா கரெக்டாக ஈக்குவலாக வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சைடும், அதாவது லெஃப்ட்டு தைச்சோன்னா ரைட்டும் தைச்சிடணும். இப்போ அந்த ரைட் சைட்லேயும் நம்ம வந்து மார்க்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹேண்டில் ப்ளவுஸை வச்சு நம்ம பார்த்தாலும் சரி, ஒரு சைடு ஹேண்டை நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா அந்த அளவு வச்சு நம்ம பார்த்தாலும் சரி ஓகே தான். 2 இடத்துலையும் கரெக்டாக மார்க்கு பாயிண்ட்டை வச்சுட்டு அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி ஹேண்டை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி முடிக்கிறோம். இப்போ வந்து அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட நாச் போட்ட இடத்துலையும் கீழே மார்க் பண்ண இடத்துலையும் நம்ம தைச்சிரும். இப்போ பாருங்கள், 2மே ஈக்குவலாக இருக்கும். இதே சமயத்தில் இந்த சைடும் லைனும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ளவுஸை அளவுகளை எடுத்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் ப்ளவுஸு. ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து 2 தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட்டும் ரைட்டும் 2 சைட்லேயுமே நம்ம எக்ஸ்ட்ரா தையல் அந்த சீம் அலவன்ஸில் நம்ம தைச்சிடலாம். அடுத்து என்னென்னா நெக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது பிரிட்டி சைடு ஃப்ரண்ட் பக்கம் நெக் சைடு வச்சு நான் அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிட்டு வரேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அழகாக, இப்போ வந்து ரவுண்டு நெக் அப்படின்னா நம்ம பொறுமையாக கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ரவுண்டாகவே தைச்சிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளோட நெக்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ரவுண்டு வந்து கிடைக்கும். இப்போ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா காலஞ்சி விட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த ரவுண்டு இருக்கிற இடத்துலலாம் நான் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விடுறேன். அந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம டர்ன் திருப்பும்போது நம்மளுக்கு வளைவு கொடுக்கும். அந்த மாதிரி நான் வந்து நாச் போட்டுக்கிட்டே வரேன். சில பேர் ரவுண்டு இருக்கிற பக்கம் மட்டும் நாச் போடுவாங்க. இது ஃபுல்லாகவே ரவுண்டு நெக்கு தான், ஃப்ரண்ட்டு பேக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே படிமான தையல் நான் போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ தைச்சதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி மடக்கி அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் நான் போடுறேன். ப்ளவுஸை நீங்களே பாருங்கள். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவில் கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் ஃபுல்லாகவே நான் தைச்சிட்டேன். அதையும் வந்து படிமான தையல் நான் போட்டுக்கிறேன். ஹெம்மிங் பண்ணாமல் நான் வந்து தையலாகவே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தைச்சி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு எப்படி இருந்ததோ அதே அளவில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்கை பாருங்கள், அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடு உள்ள நெக்கையும் பாருங்கள். ப்ளவுஸ் கரெக்டாக ஈவனாக ரவுண்ட் நெக்கு, அதே மாதிரி ஹிப்பு, கீழே ஃபோல்டு பண்ணது, ப்ளவுஸு அட்டாச் பண்ணது, ஹேண்டு, அப்படி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அளவு ப்ளவுஸோட. இப்போ வந்து கொக்கி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நீடில் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொக்கி தைக்கிற சைடில் அப் அண்ட் டவுனில் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதோட கொக்கியை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டில் இருக்கிற கொக்கியும் நம்ம இந்த மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற சென்டரில் 3 கொக்கிக்கும் நான் வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 3 இடத்துலையும் நான் இந்த மாதிரி நீடில் வச்சு நான் ஹோல்ட் பண்ணி கொக்கியை வந்து நான் மாட்டிக்கிறேன். அதில் மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா ஹூக்கையுமே இந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்தந்த இடத்துல நம்மளுக்கு கொக்கியை வந்து மாட்டுறதுக்கும் ப்ளவுஸ் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை எல்லாத்தையுமே தைச்சிடலாம். எல்லா ஹூக்கையுமே இந்த மாதிரி நம்ம வந்து அப் அண்ட் டவுன் தைச்சி நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கலராது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஹூக்ஸை மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கும். எந்தெந்த இடத்துல ஹூக்ஸ் மாட்டியிருக்கோமோ அது கரெக்டாக இருக்கும். நெக்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.